ஒருவன் இறந்த பிறகு அவன் மனைவி அழுதால் அவன் நல்ல கணவன். ஒருவன் இறந்த பிறகு அவனுடைய பிள்ளைகள் அழுதால் அவன் நல்ல தகப்பன். ஒருவன் இறந்த பிறகு ஒரு ஊரே அழுதால் அவன் நல்ல தலைவன். உனக்காக நாடே அழுகுதப்பா அப்படின்னு விஜயகாந்த் படத்துல வைக்கப்பட்ட வரிகள் உண்மையிலேயே இன்று விஜயகாந்த் இல்லாத போது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடே அழுது கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது. அவமானத்துல வளர்ந்தவங்களுக்கு ஒரு விதமான கோபம் மனசுல படிஞ்சிடும். அந்த கோபம் வளர வளர மற்றவங்களை அவமானப்படுத்தணும்னு தோணும். நல்ல விதமா கடவுள் புண்ணியமா எனக்கு அப்படி எந்த விஷயமும் தோணலை, எனக்கு அன்பு மட்டும்தான் தோணுதுன்னு விஜயகாந்த் சொன்னார். விஜயகாந்த் என்ன மாற்றத்தை உருவாக்கினார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரஜினி, கமல் இவர்களுக்கிடையில் விஜயகாந்த் எப்படி சினிமாவில் முன்னேறினார் அப்படின்ற ஒரு விஷயத்தோட விஜயகாந்த் எப்படி பிரபலமானார் என்பதும் மிக முக்கியமான விஷயம். எல்லார் பட ஷூட்டிங்லையும் கேமராமேனுக்கு தனி சாப்பாடு, டைரக்டருக்கு தனி சாப்பாடு, ஹீரோ ஹீரோயினுக்கு ஹை கிளாஸ் சாப்பாடு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிரைவர்ஸ், இப்படி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு போட்டுருந்தப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கு என்னையா ஒவ்வொரு சாப்பாடு அப்படின்னு கேள்வி கேட்டு விஜயகாந்துக்கு மீன் பொரிச்சா அந்த ஷூட்டிங்ல கடைக்கோடியில வேலை பார்க்குற ஒருத்தனுக்கும் அதே சாப்பாடு. விஜயகாந்த் ஹீரோவான விஜயகாந்த் மட்டன் சாப்பிட்டா அந்த ஷூட்டிங்ல டிரைவரா இருக்கவருக்கும் மட்டன் போடுற ஒரு மாண்பை விஜயகாந்த் தான் உருவாக்கினார். கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு உயர்த்தியது நடிகர் விஜயகாந்தின் தைரியமிக்க செயல்னு சொல்லலாம். இங்க தாண்டி வெளிநாட்டில் கலை நிகழ்ச்சி நடத்தி அதை தைரியமிக்க ஒருவராக எப்படி இருந்தார் விஜயகாந்த்ன்றத விஜயகாந்த் இறப்புக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்திருக்கப்ப அவர் பேட்டியில சொல்லும் போது சொன்னார் எப்படி அவர் க்ரௌடை கிளியர் பண்ணார் அப்படின்னு. இதை விட சிவாஜி இறப்பப்ப அந்த கூட்டம் அலை மோதுகிற போது அதை எப்படி கிளியர் பண்றாருன்ற வீடியோ, விஜயகாந்த் எப்படி கிளியர் பண்றான்ற வீடியோவை இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி உள்ளவருக்கா இப்படி உட முடியாம போச்சு. நடிகர்கள் நல்லா நடிச்சாங்கன்னு விருது வாங்கின பல நடிகர்கள் உண்டு. ஆனா ஒரு நல்ல நடிகர் நல்லது செஞ்சு ஏபிஜே அப்துல் கலாமிடம் விருது வாங்கி இருக்கிறார் என்றால் அது விஜயகாந்த் மட்டுமே. விஜயகாந்தை கண்டு இன்றும் வியக்கிற நிறைய விஷயங்கள்ல ஒரு 2 விஷயம் இருக்கு. விஜயகாந்த் இப்ப இறந்தப்போ அவருக்கு இறுதி சடங்கு செய்யற புரோகிதர்கள்ட்ட செய்தியாளர்கள் மைக்க நீட்டுறாங்க. இந்த இறுதி சடங்கு எப்படி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது இந்த புரோகிதர் சொல்றார், விஜயகாந்த் இந்த சமூகத்தை சார்ந்தவர், இவருக்கு இப்படி நாங்க பண்ணணும் அப்படின்றத பண்ணலான்னு நினைச்சோம். அப்ப தமிழ் முறைப்படிதான் செய்ய வேண்டும்னு அவங்க குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழ்ல அந்த இறுதி சடங்குகள் முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க, விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு உறுதி பூண்டதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை விட ஒரு ஆள் இல்லாத போதுதான் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்பவே உரித்தா சரியான வார்த்தையில் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஆட்ல விஜயகாந்தும் விவேக்கும் நடிச்சிருப்பாங்க. அதுல இங்கிலீஷை பத்தின விஜயகாந்த் டயலாக் ஒன்று இருக்கும். நம்ம கண்ணு தான் தமிழ், அதுல போட்டிருக்க கண்ணாடி தான் ஆங்கிலம், நமக்கு வேணும்னா தான் அந்த கண்ணாடியை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு தமிழ் பற்று மிக்க நடிகராக இருந்தவர் விஜயகாந்த். விஜயகாந்த் பேசினதுல ரொம்ப பிடிச்ச 2 விஷயம் இருக்கு. ஒன்று உருக்கமானது. அவர் ஒரு கட்சி மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. என்னையா காசு காசு காசு, அது எல்லாரும் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ. அதில் முக்கியமான ஒன்று பேசியிருப்பார். என் சொந்த காசுல நான் கட்சி தொடங்கியிருக்கேன், காசு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகும், ஒரு நாள் உங்களெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன்ல, நாங்கள்லாம் உங்க வீட்டில் ஒவ்வொரு வேலை சாப்பிட்டா கூட எத்தனையோ நாள் சாப்பிடலாம் அப்படின்னு உருக்கமா சொன்னாங்க. இப்படி தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கிற வள்ளலாக விஜயகாந்த் இருந்திருக்கிறார் அப்படின்றதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா, சிவகங்கையில ஏதோ ஒரு கீழக்கண்டனின்ற ஒரு கிராமத்துல கலியுக கர்ணனை இழந்தது தமிழகம் அப்படின்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுறாங்கன்னா, விஜயகாந்த் கடைக்கோடி கிராமத்துக்கும் செய்வதில் வழங்குவதில் கலியுக கர்ணனாக இருந்திருக்கிறார் என்பதே உண்மை. நன்றி, வணக்கம்.